இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறோன்னா நேந்திர பழம் சிப்ஸ் செஞ்சு காமிக்கிறேங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நேந்திர சிப்ஸ் செஞ்சு காமிக்கிறேங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கான நேந்திர பழம் 2 எடுத்துருக்குறேன். தோல் உரிச்சிட்டு காமிக்கிறேன். இப்படி தோல் உரிச்சிக்கலாம். கொஞ்சம் பழுத்துருக்குது, கொஞ்சம் காய எடுத்துக்கோங்க. 2 உரிச்சு எடுத்தாச்சு. எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு வந்துட்டேன். இதை கட் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துடலாம். உடனே எண்ணெய் சட்டி சூடாகக்குள்ளே இதை கட் பண்ணிக்கலாம். இப்படி மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. இலக்கமாக கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சட்டி சூடாகிட்டு இருக்குது, அதுக்குள்ளே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்படி எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி இலக்கமாக கட் பண்ணியாச்சு பாருங்கள். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டு சிப்ஸில் இறங்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு லேசாக மாதிரி கிளறி விட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கார டேஸ்ட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 3 போட்டு அப்படி கிளறிடுங்க. காரம் உப்பு எல்லாம் அந்த சிப்ஸோடு கலந்துருங்க. அதனால தான் இப்போவே சேர்த்துட்டேன். நீங்கள் பொரிச்சதுக்கப்புறம் சேர்க்கணுன்னா காரமும் உப்பும் சேர்த்துக்கோங்க. இன்னும் அப்படியே சாப்பிடணுன்னா கூட சாப்பிட்லாம். நான் உப்பு டேஸ்ட்டும் காரம் டேஸ்ட்டும் வரணுக்காக இந்த மாதிரி கிளறி வச்சுருக்குறேன். எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் சட்டி சூடாகிட்டு இருக்குது, பொரிச்சு எடுத்து வந்துடலாம். நல்லா சூடாயிட்டுங்க. நல்லா ஹை லெவலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு அப்படி பொரிஞ்சு வரும். நமத்து போகாமல் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எல்லாத்தையும் இப்படி எடுத்து போட்டுடலாம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடுங்க. ஒட்டாத மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடுங்க. பாருங்கள், நல்லா கை லெவலில் வச்சு அப்படியே பொரிச்சு எடுத்துருங்க. நல்லா அப்படி மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துருங்க. நல்லா ஹை லெவலில் வச்சுருக்கிறேன். ஸ்டவ்வை நல்லா ஹையாக வச்சு இப்படி பொரிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்ட்டு வரும். இன்றைக்கி நான் 2 பழம் தான் எடுத்துருக்குறேன். நீங்கள் வேணால் இன்னும் எக்ஸ்ட்ரா பழம் எடுத்து பொரிச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நிறைய ரெசிபி போட்டிருக்கேங்க நம்ம சேனலில். சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோஸ் நிறைய போட்டிருக்கிறேன். நிறைய வித்தியாசமான வீடியோ ரெசிபிலாம் போட்டிருக்கோங்க. வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். அங்கே நல்லா கிளறி விட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா வந்துட்டு எடுத்துக்கலாம். டேஸ்ட் பார்த்து சொல்கிறேங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் இனிப்பாகவும் புளிப்பு டேஸ்ட்டு உப்பு இந்த 3ம் சேர்ந்த மாதிரி இருந்தது. நீங்கள் கொஞ்சம் பழமாக வாங்காமல் வாழைக்காவை வாங்கிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.